Canonல EOS அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராவை ரீசெண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கேமராவோட அன்பாக்சிங் மற்றும் இந்த கேமரால புதுசா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு டீடைல் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேமரா எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு 1 மந்த் கூட இல்லை. இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கும் நான் போயிருந்தேன், யூஸ் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ஒரு 1 வீக்லேயே இந்த கேமராவை மதுரையில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஹரி அண்ட் சிவா அப்படின்ற இவங்க தான். இவங்க வந்து நம்மளுக்கு வாங்கணும்னு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளோட வியூவர்ஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது போக இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ இந்த Canon EOS R கேமரா பற்றி பார்க்கலாம். பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம்னா Canon EOS R அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட வர கிட் லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24-105 அப்படின்ற ஒரு RF லென்ஸ் தான் நம்மளுக்கு வருது. இந்த லென்ஸ் பற்றிலாம் உள்ளார சொல்கிறேன். அது போக பாக்ஸை சுற்றிலும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத அங்கங்கே வந்து போட்டிருக்காங்க. அது போக கேமரா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சைடில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பற்றி நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று பற்றியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டிலே சில சீரியல் கீஸ்லாம் இருக்கும், அதனால் இந்த வாரண்டி கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒர்க் ஷாப்புக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. Canonோட ஒர்க் ஷாப் வந்து அங்கங்கே நடக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்போ யூஸ் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டபுள் சைட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் சார்ஜும் பண்ணிக்கிற முடியும், அதே மாதிரி நம்மளால் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, பேட்டரி கொடுத்துருக்காங்க, Canonோட பேட்டரி அண்ட் EOS R ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் கூடு வந்து உள்ள பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு அப்படின்றது பாக்ஸ்குள்ளே வரல. அடுத்து பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா கிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் வந்து 24-105 mm லென்ஸ் தான். இது f4 USM லென்ஸ் தான். இந்த லென்ஸ் பார்த்தோம்னா RF அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராக்காக மட்டுமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமே இந்த கேமராக்கு ஒரு 4 லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த லென்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா 35 mm f1.8 அப்பச்சர் சைஸில் ஒரு STM லென்ஸ், அதுக்கப்புறம் 50 mm f1.2 அப்பச்சர் சைஸில் ஒரு USM லென்ஸ், அதுக்கப்புறம் 24-105 f4 USM லென்ஸ் இதான் நம்மளோட கையில் இருக்கு. அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா 28-70 f2 USM லென்ஸ். மொத்தம் இந்த 4 லென்ஸ் தான் டைரக்டாக இந்த கேமராவில் யூஸ் பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்க மற்ற EOS Canon லென்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக மவுண்ட் வந்து போடணும். அந்த மவுண்ட் வந்து இந்த கேமரா வாங்கும்போது ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். இப்போ இந்த லென்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதுவரை நம்ம யூஸ் பண்ண Canon லென்ஸை காட்டிலையும் இது கொஞ்சம் டிஃபராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட குவாலிட்டி பில்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்மளுக்கு 2 ரிங் தான் இருக்கும். ஒன்று வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து ஜூம் பண்ணுறதுக்கும் இருக்கும். 3வது ரிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிற முடியும். ஸோ ISO அப்பச்சர் நம்மளுக்கு தேவையான எதுவோ அதை வந்து அதில் செட் பண்ணி நம்மளால் 3வது ரிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் இந்த புது லென்ஸில் இருக்க புது ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கடைசியாக பாக்ஸ்க்குள்ளே Canon EOS R ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா கம்பேர் தட் 5D Mark IV காட்டிலையும் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது, லெஸ் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. கிரிப்பை பொறுத்தவரையும் பக்கா கிரிப்பாக இருக்குது, ஒரே கையில் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சென்சாருக்கு முன்னாடி இருக்க இந்த ஷட்டர் வந்து நம்மளோட கேமரா ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கேமராலையும் ஷட்டர் ஓப்பன் ஆகிருக்கும், அதனால் நிறைய தூசி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த Canon EOS Rல பார்த்தோம்னா நிறைய தூசி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது எல்லா கேமராலையும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா தூசி போகிறதுக்கான வாய்ப்புகளே வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அண்ட் பட்டன் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வீடியோக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஓரளவு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டாப் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவரை நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளே காட்டிலையும் இந்த டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி. அண்ட் பட்டன்ஸில் இந்த இடத்துல பார்த்தோம்னா டச் கண்ட்ரோல் மாதிரி 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டச் பண்ணிக்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பச்சர் ISO ஏதாவது நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அது போக அடுத்தடுத்த ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல இடங்களில் இந்த பட்டன் வந்து நம்மளால் கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். தென் கேமராவோட இந்த சைடில் பார்த்தோம்னா மினி HDMI போர்ட், டைப் C, ஹெட்ஃபோன் ஜாக், அதே மாதிரி மைக் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராவோட இந்த சைட் பார்த்தோம்னா மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் அப் டு 128 GB வரையும் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு வகையில் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் தான் இருக்குது. அதனால் அடிக்கடி வந்து கார்டு சேஞ்ச் பண்ணோம், அப்படி இல்லாட்டி 128 GB மெமரி கார்டு யூஸ் பண்ணோம். தென் அதுக்கடுத்து இந்த கேமராவில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொட்டேட்டபிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா 5D Mark IVல நம்ம டிஸ்பிளே வந்து ஒரு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அதனால் நம்ம எட்டி பார்க்கணும், மேலையெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா. ஆனால் இதுக்கு வந்து அவசியம் கிடையாது. இதில் நம்மளுக்கு 360 ஆங்கிளில் இந்த டிஸ்பிளே வந்து ரொட்டேட்
ரொட்டேட்டபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆங்கிளில் இந்த டிஸ்பிளேவை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ இந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட் பார்த்தாச்சு, பேசிக் செட்டப்பும் வந்து முடிச்சாச்சு. லென்ஸை மாட்டிட்டு இந்த கேமராவில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேமராவோட சென்சார் பார்த்தோம்னா இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் 30.3 மெகாபிக்சல் கொண்ட சென்சார் தான். நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதுபோக எல்லா Canon கேமராலையும் இருக்கிற மாதிரி 12 பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் இந்த கேமராலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோக்கஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக வந்து ஆகுது. தென் இந்த கேமராவில் இருக்க மொத்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா 143 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பொசிஷனிங் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா 5655 கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக க்ளீனாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஒர்க் ஆச்சு. இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு, அதுபோக இதில் இருக்க எல்லா ஃபீச்சரும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான ரீசன் பார்த்தோம்னா ப்ராசஸர் தான். Digi8 அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவு நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆச்சு. நான் யூஸ் பண்ண வரை இந்த கேமராவில் சுத்தமாக எந்த லாகுமே இல்லை. அதுபோக 4Kல நம்மளால் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிற முடியும் 30 FPS வரையும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸில் 3 ஃபோட்டோஸ் வரையும் பர் செகண்டுக்கு எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக நார்மல் ஆட்டோ ஃபோக்கஸில் 8 ஃபோட்டோஸ் வரையும் பர் செகண்டுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் ISOன்னு பார்த்தோம்னா 100லேருந்து 40,000 வரையும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1,02,400 வரையும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் டைம் லாப்ஸ் இருக்குது, HDR மோட் இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. சில அட்வான்டேஜும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதனால் இந்த கேமராவோட ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலான வீடியோ மட்டுமே தான். இதற்கான ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுபோக Canon EOS R-க்கும் Canon 5D Mark IV-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கேமரா யூஸ் பண்ணி நான் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோஸை பொறுத்தவரையும் நம்ம ஃபோட்டோஸ் பொதுவாக எடுக்கிறப்ப வியூ ஃபைண்டரில் வச்சு பார்ப்போம். அப்படி வியூ ஃபைண்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். ஆனால் இதில் இருக்க இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வியூ ஃபைண்டரை பார்த்துக்கிட்டு டிஸ்பிளே டச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வந்து ஃபோக்கஸ் ஆகுது. டிஸ்பிளே ஆஃப் ஆயிருது, இருந்தாலும் நம்ம டச் பண்ணாலும் கரெக்டாக அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வியூ ஃபைண்டர்லுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு 100% டிஸ்பிளே தெரியுது. நம்ம டிஸ்பிளேல என்ன பார்ப்போமோ அதே கலர், அதே அக்யூரசி, அதே டீட்டெயில் எல்லாமே வந்து வியூ ஃபைண்டர்லையும் தெரியுது. ஒரு பக்காவான வியூ ஃபைண்டர். இப்போ இந்த Canon EOS கேமரா யூஸ் பண்ணி நான் எடுத்த சில சாம்பிள் ஃபோட்டோஸை நீங்களே பாருங்கள். ஸோ ஓவராலாக Canonோட EOS R அப்படின்ற இந்த ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராவில் நிறைய புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதனால சில அட்வான்டேஜும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அகைன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட கேமராக்கு குறிப்பிட்ட ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஹை பட்ஜெட் கேமரா பற்றின வீடியோ வேணுமா இல்லை லோ பட்ஜெட்லேயும் வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லோ பட்ஜெட் அப்படின்னா அது என்ன கேமரா மாடல் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கேமராவோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் பாடி மட்டும் 1,90,000 சேல் பண்றாங்க. நம்ம வாங்கின கிட் லென்ஸோட வாங்கணும் அப்படின்னா 2,79,000 வந்து சேல் பண்றாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கேமரா தான், இருந்தாலும் அதுக்கேற்ற அவுட்புட் வந்து வீடியோஸ்லையும் ஃபோட்டோஸ்லையும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கேமரா பற்றி உங்களுக்கு என்ன தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எப்பயும் போல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு புது கேமரா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் கொடுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கேமராவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.